சஷ்டி விரதம் இருந்தால் சகலமும் கிடைக்கும் சொல்லி நம்ம முன்னோர்கள் வாக்கு. சகலம்னா என்ன? ஈய பரஸ்பர வாழ்க்கை எல்லாமே. அதனால சஷ்டி விரதம் இருக்கிறவங்க மேக்சிமம் நாளுக்கு நாள் வளர்ந்து தான் போயிட்டு போன தவிர கீழே இறங்கி வரவே மாட்டாங்க. இது நான் கண்ட உண்மை. என்னாலேயே சஷ்டி விரதம் வரைக்கும் இருக்க முடியல. ஏன்னா நான் பொது வெளியில் நிறைய சுற்றிருக்கனால எங்கேயோ இடத்துல மறந்து சாப்பிட்டோன்றனால இப்போ வரைக்கும் இருக்க முடியல. நான் 48 நாள் விரதம் இருக்குன்னு சொல்லும் மாதிரி முருகர், அது மட்டும் நான் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். அடுத்து வந்து கிருத்திகை விரதம். கிருத்திகை வந்து என்னன்னா, எப்படி சஷ்டி விரதம் சகலத்தையும் தருமோ, கிருத்திகை வந்து ஊழ்வினை கருமவினை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாள் தான் கிருத்திகை விரதம். அந்த கிருத்திகையில வந்து இப்போ வந்து ஆடி மாசம்னா அம்மனுக்கு உகந்த மாசம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆடி மாதம் அம்மனுக்கு மட்டும் உகந்த மாதம் கிடையாது. ஆடி மாதம் முருகருக்கு மிகப்பெரிய சக்தி உள்ள மாதம். முருகருக்கு வந்து எத்தனையோ கிருத்திகள் ஃபேமஸ் ஆனதாலும் எத்தனையோ கிருத்திகள் சக்தி வாய்ந்தாலும் அதில் 3 விஷயம் வந்து ரொம்ப முருகருக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நாள். ஒன்று ஆடி கிருத்திகை, ஒன்று தை கிருத்திகை, அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம். இந்த ஆடி கிருத்திகையும் தை கிருத்திகையும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல வர எல்லா கிருத்திகையும் விரதம் இருக்க முடியாத கூட இந்த ஒரு நாள் விரதம் இருந்தால்